Welcome to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் தெரபியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற சில பதிவுகளாகவே இதற்கு தொடர்புடைய செய்திகள் தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சென்ற பதிவில் பார்த்தோம் ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி, பாசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி அப்படின்னு ரெண்டு. அந்த பாசிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பின்றது இட் இஸ் லிசனிங். இட் இஸ் தொடர்ந்து மனம் உவந்து அதில் உட்காந்து கேட்கும் பொழுது இசை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இசை தெரியாதவங்களுக்கு கூட பாசிவ் ஃபார்ம் ஆஃப் லிசனிங் நல்லபடியாக பயனளிக்கும். அதே மாதிரி ஆக்டிவ் ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பியை நம்மளுக்கு மொழி தெரியலன்னா கூட நம்ம அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். என்ன செய்யணும்னா அந்த குரூப்பில் ஒரு லீனிங், அதாவது ஒரு குழுவாக சேர்ந்து பாடுறோம் இல்லையா, அந்த குரூப் சிங்கிங்கில் பஜன்ஸ் போல் ஒரு செஷனில் நம்மளுக்கு பாட்டு தெரியலனா கூட, பாட்டோட மொழி புரியலனா கூட, அந்த பாடக்கூடிய டியூனும் அதில் இருக்கிற ஒரு அந்த என்ன தெரியுமா நீரோட்டம் இருக்கிற அந்த வைப்ரேஷன் இருக்கும்ல, சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளோட ஒரு ரீங்காரம் இருக்கு இல்லையா, அதுவே நம்மளுக்கு நல்ல பலனை அளிக்கும். அதே மாதிரி இசையை நம்ம சில குறிப்பிட்ட ராகங்களை கொடுத்து குறிப்பிட்ட பாடல்களை கொடுத்து இதை தொடர்ந்து கேளுங்க, இல்லாட்டி இதை போல் தொடர்ந்து பாடி பழகுங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் என்ன பண்ணணும், ஒரு பொருள் தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த பாட்டு நம்மளுக்கு நல்லபடியாக வந்துட்டா போகிறோம். ஆனால் இது போல் பாடுறதுக்கு யூ நீட் நாட் பி எ பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட், பஜன்ஸ் சாம்ராட்டெல்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. சாதாரண பஜன்ஸ் பாட தெரிஞ்சாலே போகிறோம். அப்போ அவங்க என்ன செய்யலாம், இது போல் தொடர்ந்து பாடும் பொழுது அது என்ன செய்யும், ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் பாடணும், இத்தனை செஷன் பாடி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் சிறப்பான பலனை அளிக்கும். சிறப்பான மாறுதல்களை நம்மளையே என்ன தரும், ஏற்படுத்தி தரும். இப்போது ஆங்ஸைட்டி, ஃபியர், ரேஜ் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது ஒரு எமோஷன்ஸ், உணர்ச்சிகளை வெளிக்காட்டி கொள்ளும் பொழுது, எதிர்மறையான உணர்ச்சிகள் வெளிக்காட்டுவும் பொழுது அது என்ன பண்ணணும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம பாட்டுக்கு ரொம்ப கோபம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இடத்துல போய் இந்த மாதிரி கண்டபடி பேசக்கூடாது. அதை டெக்கோரம் ஆஃப் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெக்கோரம் ஆஃப் பிஹேவியர் என்ன செய்யணும், எப்போவுமே பொலைட்டாக, ஸ்வீட்டாக, பாசிட்டிவாக, ஏற்படக்கூடிய கருத்துக்களை மட்டுமே பேசக்கூடியவனா, எல்லாருக்கும் இனியவனாகவும் எல்லாவற்றுக்கும் இனியவதாகவும் பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை வளர்த்துக்கணும். ஸ்பீக் பொலைட்லி அப்படின்னு சொன்னால் அது ஒரு தனி கலை. எல்லாரோடையும் எல்லாரும் மாதிரியும் என்ன பண்ண முடியாது, எடுத்தேன் இப்படி தான் சொல்லுவேன், எனக்கு இப்படி தான்மா தெரியும் அப்படின்னு இல்லை. தாமச குணத்துலேருந்து வெளியில் வந்தா, அதாவது அந்த ஒரு மாதிரி பிஹேவியர் எல்லாமே என்ன பண்ணோம், மௌட்டியமாக யோசிக்கிறதுக்கு தெரியாமல் மறைமுகமாக எல்லாவற்றிலும் தவறு அப்படி செய்யக்கூடிய ஒரு குணாதிசயங்களை கொண்டவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன இருக்கும், இது போல் ஸ்பீக் பொலைட் அப்படின்ற அந்த வார்த்தையே அவங்களுக்கு தெரியாதா இருக்கும். அந்த சொல் அவங்களோட அகராதியிலே இல்லாமல் இருக்கும். ஒருத்தருக்கும் ஒரு சொல் அகராதின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்களோட ஒக்காபுலரி கெப்பாசிட்டி அப்படின்னா. இது ஒரு உளவியலாளர்கள் நாங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவோம், சைக்காலஜிஸ்ட்லாம், ஒரு 2 வயசு ஆச்சுன்னா இத்தனை வார்த்தை பேசணும், 4 வயசு ஆச்சுன்னா 1000 வார்த்தைகள் பேசணும், 8 வயசு ஆயிருந்ததுன்னா அவங்க 15,000 வார்த்தை பேசணும் அப்படின்லாம் சொல்லி வைப்போம். அதாவது மைல் ஸ்டோன் வரும்போது இவ்வளோ தூரம் தேடி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அப்படி வரலன்னு வைங்க, அவங்களுக்கு இந்த மௌட்டியம், அதாவது ஒரு மாதிரி அஜ்ஞானமாக இருக்கு, அறிவு மழுங்கி இருக்கு, மதிமயக்கம், ஆலசியம், சோம்பேறித்தனம் அப்படிலாம் இருக்குன்னு வைங்க, அவங்களால இது மாதிரி 15,000 வார்த்தைலாம் பேச முடியாது. அப்போ என்ன ஆகும், மைண்ட் எப்போவுமே ஒரு ஸ்லக்கிஷாக இருக்கும். அப்படின்னா இந்த நேரத்தில் கூட அப்போ என்ன பண்ணோம், மனம் மயங்கி இருக்கிற போது கூட தெளிவான எண்ண ஓட்டங்களை பெற்றுக்கொள்வதும், தெளிவான எண்ண ஓட்டங்களை கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட செயல்பாடுகள் அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இசை ஒரு நல்ல என்ன பயன் தரக்கூடியதாகவும் பயன் தூக்கியாகவும் அமையும். இசை அப்போ என்ன செய்யணும், தொடர்ந்து சில பாடல்களை பாட சொல்லி கேட்கணும். நமக்கே அந்த பாடல் தெரியுமானா இருந்தாலும் பாடி பழகணும். அது என்ன செய்யணும், நம்மளுக்கு என்னெல்லாம் செய்ய வரும், நம்ம அந்த மாதிரி எந்த இடத்துல எப்படி அதை இண்டிவிஜுவலைஸ் பண்ண முடியும்னு கேட்டால், நம்மளுக்கு பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு எப்போவோ அதுக்குண்டான டியூனில் சில ராகங்களை சில வார்த்தைகளை சேர்ப்பித்து சில ராகங்களுக்கு அந்த பாட்டை பாடி பழகலாம். அதே மாதிரி ஒரு குரூப் சிங்கிங், ஒரு பஜன்ஸ் செஷனில் இருக்குது அப்படின்னா இதுபோல் சிறப்பான கருத்துக்களை வெளியில் சொல்லக்கூடிய அளவுக்கு அது கடவுளை துதித்து பாடுவது போலவும் அமைக்க வேண்டும். அப்படி இருந்ததுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பாட்டு, அந்த பாட்டு இருக்கே ஒரு 4 வரியோ 8 வரியோ இருக்கிற அந்த ஷெட்யூல் போல உள்ளதாக இருந்தாலும் அது சிறப்பான பலனை தரும்.
இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். மீண்டு வருவது எங்கன்னு தெரியாமல் குழம்பின்னு இருந்த போது எளிதாக மீண்டு வர முடியும். மீண்டு வந்திருக்கிறோம்னு கூட தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு விதவுட் எனிபடிஸ் என்ன ஒரு இது இல்லாமல் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம வெளியில் வந்துடுவோம். இதெல்லாம் இசை செய்யக்கூடிய ஒரு மகத்தான பணி தான். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம மருந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. மருந்து சாப்பிட்டா நம்ம ஆன்டி டிப்ரெஷன் கொடுப்பாங்க. இல்லாட்டி போனால் ஆங்ஸைட்டிலேருந்து வரத்துக்கு அதோட இன்டென்சிட்டியை பொறுத்து மருந்தோட வீரியங்களும் மருந்தோட அளவும் மாறுபடும். அப்படின்னா 2.5 மில்லிகிராம் சாப்பிட்டா போகிறோம், 2.5 மில்லிகிராம் அப்படி சாப்பிட்டா போகிறோம்னா ஓவர் த பீரியட் தட் கெட்ஸ் இன் டு சேச்சுரேட்டட். அது என்ன ஆகும்? மேலும் மேலும் 2.5 போகாது, 5 மில்லிகிராம் சாப்பிட வேண்டிய ஒரு கட்டாயம் வரும். அப்படி அதிகமான மருந்து எடுக்கும்பொழுது ஸ்டொமக் ஜூஸஸ் இருக்கே, வயிற்றுக்குள்ளே இருக்கிற செரிமானம் பண்ணக்கூடிய அமிலங்கள், அதனுடைய பேலன்ஸை அது சீர்தூக்கி பார்க்காது, சீர்குலைத்திடும். சீராக இருக்காது. ஸ்டொமக் ஜூஸஸ் இருக்கே, செரிமானம் பண்ணக்கூடிய அமிலங்கள், அதனோட நிலை மாறுபட்டு இருக்கும் பொழுது சரியாக செரிமானம் ஆகாது, சரியாக பசிக்காது. பசித்தா சீக்கிரமாக சாப்பிடணும்னு தோணும், சாப்பிட்ட உடனே செரிமானம் ஆகாது, எப்போவுமே ஒரு ப்ளோட்டிங் அப் இருக்கும். இதெல்லாம் என்ன காரணம்? நம்மளோட நெகட்டிவ் எமோஷன். அதுக்கு தொடர்ந்து இசையை கேட்டு இருந்தாலும், தொடர்ந்து இசையே ஒரு பஜன்ஸ் குரூப்பில், அதாவது எல்லோரும் இணைந்து ஒன்று போல பாடுவதற்கு இருந்தாலும் அதை பாடுவதே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி துணையோடு பாடுவதாக இருந்தாலும் சிறப்பான பலனை தரும். அதனால் ஆங்ஸைட்டி, ஃபியர், ரேஜ் இதெல்லாம் எடுத்துக்காட்ட முடியாத, வெளியில் தன்னுடைய குணாதிசயங்களை வெளியில் காட்டக்கூடாதது. ஆனால் அந்த நேரத்தில் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நம்மளுக்கு எதிராக அமையும் பொழுது அப்போ அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இசை ஒரு நல்ல உறுதுணையாகவும் ஊக்கியாகவும் அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.